ஒரு வேளை நமக்கு தான் வயசாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோல்ட் ப்ளேக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு ஸ்டோரி போட்டுட்ருந்தாங்க. என்னடா இந்த கோல்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தா அது ஒரு கான்சர்ட்டாக இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சன் மியூசிக்கோ எஸ்எஸ் மியூசிக்கிலோ சாங் போடுவாங்க. அதை நானும் என் தங்கச்சியும் அப்போல்லாம் வைப் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன். எங்கள் அம்மா ஒரு கீரை செய்வாங்க. அது சாப்பிடவே அவ்வளோ யம்மியாக இருக்கும். என்னோடய ஆளுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். சரி இன்றைக்கி அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபியெல்லாம் அம்மாக்கிட்ட வாங்கிட்டு அப்படியே செஞ்சால் இது வேறு என்னவோ வந்துருந்துச்சு. சரி இதை அப்புறம் பேர் வைப்போம், இப்போ நம்ம குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சு முடித்த உடனே டேஸ்ட் அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் மிச்சம் இருந்துச்சு, அதில் வந்து கபாபு செஞ்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரான்ஸ் இருந்துச்சு, அது தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொக்கு செஞ்சுட்டேன். என்னதான் நம்ம கடையில் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம செஞ்சுட்டு சர்வ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நாளைக்கு இன்னொரு